கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உயிர்த்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிழ்ச்சியான நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணக விட்டு மண்ணக வந்தார், பாடுகள் அனுபவித்தார், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இல்லைங்களா? கடந்த நாட்களிலே அந்த உயிர்ப்பின் காரியங்களை அதிகமாக நாம் கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் அந்த உயிர்த்த இயேசு எப்படியெல்லாம் செயல்பட்டு நமக்குள்ளே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கணும். இதில் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, தெய்வீக திருவிழத்திலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலே கடந்து வந்து உற்சாகத்தையும் உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. புனித பவுலடிகள் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:14 சொல்லுகிறார். அவர் என்ன உணர்வோடு கூட அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்ப்போம் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். பாருங்கள் எப்படி சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழவில்லை என்றால், அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழப்படவில்லை என்றால் எல்லாம் சும்மா வெறுமையா போயிட்டிருக்கும். எல்லா கருத்து. என் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பார்க்கிற பொழுது எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது, அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாம் மூடிப்பட்டு அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு கல்லறைத்தான் அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இயேசு இல்லை, அவர் உயிர் தெழுந்துவிட்டார். எந்த ஒரு நிலையை அதில் சிந்தனை பண்ணி பார்ப்போம்னா அப்படின்னு இருக்கும். அந்த புனித பவுலுடைய கருத்துக்களோடு கூட கலந்து பார்க்கும்போது இப்படி இருக்கும் பாருங்க. இதை நான் சொல்லுகிற பொழுது பிரியமானவர்களே, புனித பவுல் என்ற கருத்துக்களை கூட சொல்லுகிற பொழுது நம்முடைய உணர்வு கொண்டு பார்க்கணும். இயேசு எல்லாருமே போல அது அப்படி இருந்திருப்பார், ஆனால் ஒன்றும் இல்லை. அவர் சீத்து அடக்கம் பண்ணிட்டா அது அப்படி உயிர்த்தெழவில்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் உயிர்த்து எழுந்தினால் தான். உதாரணமாக ஒரு சென்ட் பாட்டில், வாசனை சென்ட் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த சென்ட் பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற பொழுது ஒன்றும் இல்லை, இல்லைங்களா? உணர முடியாது. ஆனால் அந்த சென்ட் பாட்டிலை திறந்து அதை சொட்டு கொட்டுகிற பொழுதுதான் அதனுடைய காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அது சும்மல் வாசனை பரவிக்கொண்டு போயிட்டு இருக்கிறது. அதே போல அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த எழுந்த பின்னாடித்தான் அவருடைய மகிமையெல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்திருந்தார், வாழ்ந்தார், என்ன சொன்னார், அற்புதம் செய்தார், ஆனாலும் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் 3ஆம் நாள் எழுத்திருந்தால் அதனுடைய காரியங்கள்லாம் வெளிப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக சொல்லலாம். தூய ஆவியிலே இதுதான் இந்த வாட்டிலே நாம் அநேகத்தில் பங்குகளிலே திருவிழாக்களே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கருத்துக்களை கொஞ்சம் தூய ஆவின் கருத்திலோடு கூட வசத்தோடு கூட சிந்தித்து பார்க்கலாம். புனித பவுலடி புனித திருமுழுக்கு வரும் யோவான், ஆண்டவருடைய சீடராக இருந்த யோவான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். 1 யோவானிலே சொல்லுவார், 1 யோவானிலே
முதல் அதிகாரத்திலே 1 மற்றும் அந்த 1, 2, 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் அவர் சொல்லுவார். யார் அது? 1 யோவான் முதல் அதிகாரத்திலே முதல் வசனத்தை படித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறது? தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். என்ன அருமையான! யார் இது? இயேசுவோடு கூட வாழ்ந்த அன்பு சீடர். அந்த அன்பு சீடர் அவர் உணர்ந்து அப்படி சொல்றார் பாருங்க. தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வார்த்தை மனு உருவான அந்த இயேசுவை நாங்கள் கண்ணால் கண்டோம், கையால் தொட்டு உணர்ந்தோம், அப்படி என்ன சொல்றார், அனுபவித்தோம். அதை அப்படி இன்னைக்கு ஒரு பொருளை பார்த்தவங்க அதை அனுபவிச்சுங்க நல்ல விளக்கமா சொல்ல முடியும். ஆனால் ஏதோ இது கேட்டதை போயிட்டு மற்றவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது இல்லைங்களா? அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும், அனுபவ வாழ்க்கையில கொண்டு வந்தது தான் தெரியும். இந்த கருத்தை நான் அப்படியே கொண்டு வருகிறேன், பாருங்கள். அடுத்து 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுவாருனாக்க, நீங்களும் கொண்டு இருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டதை தொட்டு அனுபவித்ததை, அந்த அனுபவமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார். என் அன்பானவர்களை பார்க்கணும். இன்னைக்கு அவர் யோவான் சொன்னார் இல்லைங்களா, இன்னைக்கு நாமளும் இயேசுவை அனுபவித்தவர்களாய் இருப்பவென்றால், அந்த உயிர்த்த இயேசுவை அனுபவித்தவர்களாய் இருப்பவென்றால் நாமளும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இல்லைங்களா? நம்மளும் சொல்ல முடியும். அந்த உயிர்த்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் செய்தார், அந்த உயிர்த்த இயேசு இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த உயிர்த்த இயேசு இப்படிதான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் சொல்லி நாமளும் சொல்ல முடியும். யோவான் சொன்னது போல, திருத்தூதர்கள் சொன்னது போல, அப்போஸ்தலர்கள் சொன்னது போல நாமளும் சொல்ல முடியும். அதற்காகத்தான் உயிர்த்த இயேசு நம்மோடு என்கிற ஒரு செய்தியை தூய ஆவியானவர் திருமணி செய்திருக்கிறார். என் அன்பானவர்களை இந்த தெய்வீக திருவிழத்தில் பார்க்கிற பொழுது, நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் விழித்தின் என்னை அழைத்த பின்னாடி இந்த பைபிளை அப்போதான் வாங்கி படிக்க என்னுடைய பங்கு தந்தை தான் கொடுத்தார் முத பைபிள். ஏன்னா பைபிளே கிடையாது, திருவிழுமே கிடையாது. அப்போது என்னை அழைக்கப்பட்ட விதத்தை போட்டு எங்களுடைய பங்கு தந்தை நான் ஜான் ஜோசப் இறந்துட்டார். அவர்கிட்ட நான் போட்டு முத கடவுள் என்னை இப்படி தானே அழைத்துட்டு இருக்கிறான்னு சொன்னபோது, கூட்ட பைபிள் இருக்கான்னு கேட்டார். என்கிட்ட பைபிள் இல்லை ஃபாதர்ன்னு சொன்னேன். இதோ வாழ்க்கை அப்படி பைபிள் இல்லைன்னு சொல்லணும். அவர் உள்ள ரூமில் போயிட்டு ஒரு பைபிளை தந்து கொடுத்து நல்ல பைபிள் படி, புரிஞ்சுங்களா, நல்ல பைபிள் படி, உனக்கு என்னென்ன நடக்குது அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் பைபிளை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து படி பிரச்சனை பைபிளை படிக்க ஆரம்பிச்சு. பைபிளை படிக்க ஆரம்பிக்க அதில் இருக்க மகத்துவங்கள் எல்லாம் இந்த வீர் சொல்கிறார் இல்லை புனிதன்றைக்கு தொடக்கம் முதல் இருந்த வாழ்வழிக்கு வாக்கை சொன்னார்ல, அப்படியே படிக்க. சரி, இதை கொண்டு வருகிற பொழுது இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேரும் நிச்சயம் இருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அது அப்படியே படிக்கிற பொழுது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் என் உள்ளத்தை அப்படியே பட்டி கிடந்துக்கும், தொடே படிச்சு. சரி, அந்த இதில் சொல்லுகிற பொழுது இயேசுடைய உயிர்ப்பை பற்றி அங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். பைபிள் சொல்லப்படாது இருக்கும். உயிர்ப்பின் இயேசு உயிர்க்கின்ற காரியங்களை பைபிளில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே அவர் கொண்டு வருகிறார். இயேசு ஆண்டவர் அப்படி கொண்டு வருகிறார். நீங்கள் எடுத்து படித்து உயிர்ப்பின் வாக்கு இறைவாக்கை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடலில் 49 15வது வசனத்தை நீ படிச்சுப்பீங்களானால், திருப்பாடலில் 49 15 வசனத்தை படிக்க அங்கே அவரை பற்றி அவரே அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. எப்படி?
கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து, பாதாளின் பிடியிலிருந்து விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். என்னை தூக்கி நிறுத்துவார். இது யாரு? எங்க எப்படிப்பட்ட கடுத்து பார்க்கணும். நினைக்கூடாது வேற யாருக்கு இல்லை, இயேசு ஆண்டவர் தான். கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடி நின்று அவர் என்னை எடுத்து நிறுத்துவார். அதுதான் உயிர்ப்பின் காரியங்கள் இல்லைங்களா? இந்த கருத்தோடு கூட அதே திருப்பாடல்ல 16ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படித்தா கூட, 16ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை படித்தா கூட அங்கேயும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு, அதாவது தொடக்கத்திலிருந்தே உலகத்துக்கு வந்தவர், அப்படி எப்படி செஞ்சாருக்கு. அதனால தான் யோவான் சொல்லுகிற பொழுது இருந்த அந்த தொடக்கம் முதல் இருந்த வந்த செயல்பட்டவரை தொட்டு அனுபவித்து சொல்லுகிறார். அடுத்து நீங்க திருப்பாடல பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீ பார்ப்பீர்கள் என்றால் அங்கே கூட இந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். என்னை பாதாளத்தை ஒப்புவிக்க மாட்டீர். அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். இந்த கருத்துக்கள் எல்லாம் தூய ஆவிலே அங்கே ரிலீஸ் ஆயிட்டு வருது, பார்த்துக்கிடுங்க இருக்கு. என் அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடனுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை உண்டு. சொன்ன வார்த்தையை நீ பார்ப்ப குறிச்சு எடுத்து படித்து பாருங்க எப்படி இருக்கு. இயேசு உயிர்த்த பின்னாடி அவரு சீடர்கள் எம்மாவூஸ் போகிறாங்க. 2 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டு போகிறாங்க. எருசலேமிலிருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு போகிறாங்க. போகிற பொழுது அவர்களோடு கூட இயேசு போயிட்டு இருக்கிறார். அவளுக்கு தெரியல, அதான் தொடர்ந்து அப்பா சொல்கிறேன், அது தெரியல. ஆனால் அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கட்டுக்கு, அந்த 24ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுவார். 24, 25 சொல்வார். அது என்ன சொல்லுவார்னாக்க, அறிவிலிகளே சொல்லுவார். அறிவிலிகளே, இறைவாக்கில் சொல்லப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா, சொன்னதெல்லாம் தெரியலையான்னு சொல்லுவார். அதை விடுங்க, அங்கே எம்மாவூஸ் போக முடியல. இயேசு ஆண்டவர் உயிர்த்த பின்னாடி அந்த தன் சீடர்களுக்கு சொல்கிறார். அதில் 24ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை படிச்சினாக்க அவர் எப்படி சொல்றார் பாருங்க, எப்படி சொல்றார். பின்பு இயேசு அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்ட அனைத்தும் நிறைவேறும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே இல்லையா? சொல்லியிருந்தேன். அப்போ சீடர்கள் அவங்களோட சீடர்கள் எல்லாம் அவங்களோட கூட போகிறது, அங்கே அற்புத அதிசயம் பார்க்கறது, அங்கே வாழ்கிறது, அதெல்லாம் அப்படின்றதுனால. ஆனால் இறைவசன வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு கொண்டு வரல. அதனால்தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை. அதனால்தான் இயேசு ஆண்டவர் அப்படி சொல்றார். நான் சொல்லலையா அப்படி சொல்லன்ட்டுருக்கு. அவர் அப்படியே கொண்டு வராரு. சொல்லலையான்ட்டுருக்கு. இப்போ அப்படி சொல்லிட்டு பின்னாடி தான் நீங்கள் பார்த்தனாக்க, என் அன்பாக்குள்ளே இந்த வசன வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவரும் கடந்து வரணும். 45வது வசனத்தை 44 படித்தேன்னா அது 45வது வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவருடைய மனக்கண்களை திறந்தார். 17 அங்கே சொல்லிட்டு நான் சொல்றாரு, நான் இப்படிலாம் என்னை பற்றி எழுதப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லலையா? மோசே திருச்சட்டத்திலும் இறைவாக்கின் நூலிலும் திருப்பாடலாம் சொல்லப்பட்டதை நான் சொல்லலையா? அதுதான் நடந்துட்டு இருக்குது. அப்படி சொல்ல முன்னாடித்தான் அப்பொழுதுதான் மறைநூலை அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை அவர்களுக்கு திறக்கப்பட்டது. இன்று நமக்கும் திறக்கணும். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற மறைநூலுக்கான கருத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக, அறிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக செய்யணும். அது தூயாவிலே வருகிற காரியமாக இருக்கிறது. சரி, இதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் இயேசு உயிர்த்த பின்னாடி நடந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நான் பார்க்கிற பொழுது
என் அன்பானவர்களே, என் அன்பாகவர்களே, அதாவது இயேசு உயிர்த்த பின்னாடி உயிர்த்துட்டா அடக்கம் போது சிலுவையில் அடைஞ்சார், இறந்தார், அடக்கம் பண்ணாங்க. அடுத்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுறார். அந்த உயிர்த்த வந்த பின்னாடி முதல்ல யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் பார்த்தனாக்க மகதலேன் மரியாளுக்கு தான் அங்கே ஆண்டவர் தோன்றி வெளிப்படுத்தினார். இதில் நிறைய உண்மை மகத்துவம் இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் அந்த காரியங்களை கொண்டு வரணும், பார்க்கணும். எல்லாம் எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, இறைவசன வார்த்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல அப்படியே படித்து பாருங்க, எப்படி எல்லாம் சொல்ல கொடுக்குறது இறைவசன வார்த்தைகள். அந்த அன்னைக்கு சீடருடைய மனக்கண்களை திறந்து போல இன்று நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு கடந்து வரட்டும். மார்க்கில் 16ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கும் பொழுது அந்த கடைசி அதிகாரம், மார்க்கில் 16ஆம் கடைசி அதிகாரம் தான். அந்த கடைசி அதிகாரத்தில் 1லேருந்து நீ காத்தனாக்க பயங்கரமான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். மகதலேன் மரியாளுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டி இருந்தார். பார்க்கணும். அந்த 16ஆம் அதிகாரத்தில் தலைப்பு என்ன போட்டிருக்குன்னா, இயேசு உயிர் பெற்று எழுதல் போட்டு அதில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னாக்க இப்படி சொல்லிட்டு அது 9ஆம் வசனம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு அது அதில் 7 பேய்களை ஓட்டிருந்தார். இந்த 7 பேய்களை ஓட்டுகின்ற காரியம் பார்த்துன்னா நான் சொல்லிருக்கேன், 7 பேய்களை இருக்கேன். இந்த பேய் பிடிச்ச உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பேய் பிடிச்ச வாழ்க்கை பல நிலையில் இருக்கு இல்லைங்களா? உனக்கு பேய் பிடிச்சி வச்சாடான்னு சொல்லுவாங்க. ஏன்னு உனக்கு பேய் பிடிச்சி வச்சேன்றேன். அவங்களுடைய நடத்தை செயல்பாட்டுலாம் தப்பாக இருக்கும். சில பேர் பைபிளில் நீ பார்ப்பேன், பேய் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா பைபிள் நிறைய இயேசுவா இருந்தவர் பேய் ஓட்டிருக்கிறார். அது ஓமையும் செவிடுமா இருக்கிற பேயா இருக்கும். கீழே விழுந்து வழுக்கு இழுக்கிற பேயா இருக்கும். வழுக்கு இழுக்கிற பேயா இருக்கும் இல்லைங்களா? அங்கே இருக்கிறதெல்லாம் நிறைய துன்பப்படுத்துகிற பேயா இருக்கும். இப்படி பல நிலையில் இந்த பேய் ஓட்டிருக்கிறார். அன்னைக்கு இயேசு ஆண்டவர் ஓட்டினார் இல்லைங்களா? இன்னைக்கும் அந்த நிகழ்வுகளை அவருடைய பணியாளருக்கு நாம் கொடுத்திருக்கிறார். மார்க்கு 16 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அவர் நம்பிக்கை கொண்டவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. 16-17 வசனம். நானும் சகோதரன் கூட நிறைய இடத்துல அந்த பேய்களை ஓட்டுற காரியங்களில் நாம் செயற்பட்டிருக்கிறோம். இன்றும் அந்த காரியம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. கடந்த ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நான் பார்க்குற பொழுது ஒரு இடத்துக்கு நான் போனேன். எங்களை கூட்டு போனேன். நான் போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு கூட்டி போயிருந்தாங்க. அவங்க மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள், அவங்களுக்கு தீயாகி போச்சு. நான் அங்கே போயிட்டு தீயாகி இருக்கும்போது நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த பேய் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீட்டில் அந்த பேய் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து என்னை துரத்த போகிறான் அப்படின்னு பேட ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீட்டுக்காரனா எல்லாரும் அந்த பக்கத்துலாம் எல்லாம் பார்த்துட்டு நான் போய் உட்காந்து அந்த பேய் இருந்தாலும் அவளுக்கு எனக்கு அப்படி நினைவில்லை, 21 பேய் பிடிச்சிருந்தான். அந்த ஒவ்வொரு பேயும் பிசாசும் அவளை விட்டுக்கு என்னென்ன கஷ்டப்படுத்தின்னு சொல்லிகிட்டே இருக்குது. என்னென்ன துன்பப்படுத்தின்னு எப்படி பிடிச்சேன் எடுத்துன்ட்டு சொல்லிட்டே இருக்குது. அதில் கடைசியில் ஒரு பேய் சொல்லிச்சு, நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் எழுந்து இயேசுடைய திருப்பேரை ஐயர்கிட்ட ஜெபம் உடனே ஓடி போச்சு. என் அன்பானவர்களை பார்க்கின்ற பொழுது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார். 7 பேய்களை பிடித்திருந்த அந்த மகதலேன் மரியாள் என்னென்ன வாழ்க்கை என்ன கஷ்டம் அனுபவித்தான் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாது, அதில் சொல்லப்படலை. ஆனால் வாழ்க்கையிலே பேய் பிடித்தவள் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாள். மனதிலே, உடலிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எதிர்காட்டிலே எல்லா சூழ்நிலையும் அழைச்சிட்டு இருப்பான் இல்லைங்களா? இன்றைக்கு அந்த நிலையை பார்க்கிற பொழுதுதான் அப்படி அந்த பேய்களை ஓட்டி இருந்தார். அந்த வசனம் பாருங்க, ஓட்டி இருந்தார். சரி, இந்த கருத்தோடு கூட அடுத்தது நீ பார்க்கணும். லூக்கா நற்செய்தி எடுங்க. லூக்கா நற்செய்தி எடுத்து 8ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனத்தை பார்க்கும் பொழுது தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறனாக்க,
இயேசுவின் பெண் சீடர்கள். இயேசுவின் பெண் சீடர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அண்ணா அக்கா பேய் பிடித்து அதில் வரான்னா அந்த சீடர்கள் வரா. நீங்கள் அந்த வார்த்தைக்கும் 1, 2, 3 வசனம் இருக்குல்ல, அது 2வது வசனத்தை நீ படிச்சு என்ன சொல்லுகிறது? பொல்லாத ஆவிகளினின்றும் பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும். பாருங்க, அந்த சீடர்கள் யாருன்னு கேட்டா பெண் சீடர்கள், அதாவது அந்த பெண் சீடர்கள் யாருன்னு கேட்டனாக்க அது சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத ஆவினின்றும் நோயினின்றும் 7 பேய்களின்றும் சொல்லப்பட்ட அவர்கள் எல்லாம் அந்த சீடர்களாய் கடந்து வந்தாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே பார்க்கணும். தன் வாழ்க்கையில் அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை அனுபவித்தினால்தான் அங்கே புறப்பட்டு வராங்க மரியாதை. இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது ஒவ்வொரு காரியமும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். இதை நான் பார்க்கணும். மார்க் நட்சத்திரத்தில் கூட குறிச்சிக்கிட்ட படிக்க வேண்டாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான். அதில் அப்படியே பண்ணால் இங்கே வசனம், அங்கே ஒரு வசனம், அதில் ஒரு வசனம், இது இருக்கு. பேய்களை சீடர்களுக்கு பேய் ஓட்டினாங்க சொல்லப்பட்டு பதில் அடுத்தது சீடர்களாக வந்திருக்கும். அந்த சீடர்கள் எப்படி பண்ணினாக்க மார்க் நட்சத்திரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் குறிச்சிக்கிட்டு படிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனம் பார்த்தினாக்க இயேசுவுக்கு பணிவிடை செய்திருந்தாங்களாம். பேய் பிடிச்சவங்க, நோய் குணமானவங்க, இல்லைங்களா தீயாவி பிடிச்சவங்களாம் வந்துட்டு அவளுக்கு பணிவிடை செஞ்சுருந்தாங்களா. சில பேர் பார்க்கணுன்ட்டு எப்படி அவங்க வாழ்க்கை இருந்துட்டு பணிவிடை செய்து வந்தாங்களா. அவருக்கு தண்ணி கொடுக்கறது, அது கொடுக்கறது, சாப்பாடு கொண்டு வருகிறது, எப்படி செஞ்சிருக்கிறேன். சீடர்களாய் கடந்து வருகிறார்கள். யோவானிலே 19ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னாக்க எனக்கு அந்த மகதலே மரியாதை குறித்து அப்படி சொல்லும்போது தூய உணர்த்துறார். இன்னைக்கு நான் பார்த்த சில அற்புத அடையாளம் ஆண்டோட அருளை வாசல் பெற்றவர்கள் முடிஞ்சா டாட்டா பாய் பாய் சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இல்லை இங்க பார்த்தனா எப்படி பார்த்தனா மதுரை மரியாதை இருக்கு. அப்படி தொடர்ந்து பின்னாடி வராம பணிவிடை செய்கிறாங்கன்னு இருக்கு. அது மாத்திரம் இயேசு சிலுவையில் கடந்து போகும்போது அந்த 19-25 வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுகிறது? சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். மகதலேன் மரியாவும் நின்று கொண்டிருந்தாங்க. நினைச்சு பாருங்க, அந்த பேய் பிடிச்சு எப்படிலாம் வாழ்ந்திருப்பா. பேய் நீங்கிட்ட பின்னாடி எப்படிலாம் இயேசுவை பாலசி பண்ணிட்டு அவள் பணிபடை செஞ்சு கிளம்பினா சிலுவை மரத்தில் இயேசு சிலுவை மரத்தில் தங்கி போய் கூட அந்த அம்மா மதுரை மரியா நின்று பார்த்துட்டு அப்படி அழுதுருப்பா இல்லைங்களா. அதை கொண்டு வர நீ அடுத்து நீ பார்ப்பனுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அங்கே மதுரை நின்றுக்கு இது தலை பார்க்கணும் இருக்கு. என் அன்பானவர்களே, இது எனக்கு ஒன்றும் உள்ளே போயிட்டு இருக்குது. என் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா இந்த மகதலேனா மரியான் காரியங்களை பார்க்கிற பொழுது பேய் பிடித்தவருடைய வாழ்க்கை அப்படி பார்க்கிற பொழுது அவர் எப்படி கடந்து போயிட்டு இயேசுவை பார்த்து கடந்து போனான் இருக்கு. இந்த நிலையில் தான் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த தொடர்ந்து தூயால் நடத்துறான்ட்டுக்கு. ஆனால் கூட வேற முடிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்கிற பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இருந்து அந்த 18ஆம் வசனத்தை எழுதி படிப்பீலான்னா யோவான்ல 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் வசனம் படிப்பீனாக்க எவ்வளவு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதல் வசனத்தை நீ பார்த்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டு கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். யாரும் அங்க வரல. ஆனால் மகதலே மரியாள் தான் அந்த அன்பின் பிரபலமாய் அந்த ஆண்டவருக்கு பணிப்படை செய்கின்ற நிலையிலே அந்த கல்லறைக்கு போறாங்க, அழுது போட்டு போறாங்க. அந்த வசனத்தை இன்னைக்கு தயவுசெய்து அப்புறமேல 11-18 வசனத்தை படிச்சு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீ பாப்பனாக்க
அந்த முதல் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த 20ஆம் வயதில் முதல் வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? வாரத்தின் முதல் நாள் அன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்னே பாருங்க வசனம் பாருங்க எப்படி சொல்றீங்க. வாரத்தின் முதல் நாள் அன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்னே அங்க முதல்ல போயிட்டு இருக்கிறாங்க. என் அன்பானவர்களே, பார்க்கணும். அதனால்தான் அந்த இது பார்த்தாங்க. இந்த செய்தியை நான் தொடர்ந்து நாளை தினத்திலும் பார்க்கலாம். இப்பொழுது நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். மகதலே மரியாளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலை இருந்துச்சு, அப்படிப்பட்ட நிலையை மாற்றுகிற பொழுது அந்த அன்னை மகதலே மரியாள் கடந்து போன நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலை இருக்கிறது. அதெல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, உண்மையிலே நேற்று தினத்திலே நான் செய்தி கொடுக்கிற பொழுது என் உள்ளம் கலங்கி போனது. ஏன்னா மகதலே மரியாள் 7 பேய்களை பிடித்த சகோதரி, தன் வாழ்க்கையிலே கஷ்டத்தை அனுபவித்த சகோதரி இல்லைங்களா மகள். அது முடிஞ்ச உடனே இயேசுவுக்கு பின்னாடி போறாங்க, பணி செய்யறாங்க. பணி செய்யறது மாத்திரமல்ல, என் அன்பார்களே, பார்க்கிற பொழுது இயேசு சிலுவிலே அறையப்பட்ட போது அன்னை மரியாளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாள் அமர்ந்துருக்காங்க, சிலுவை அடியில் அமர்ந்துருக்காங்க. அப்போ அங்க மகதலே மரியாள் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. 2வது கட்டம். அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன? இயேசு கடலில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த போய்நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில் அதிகாலை வேளையில கருக்களா இருக்கிற பொழுது மகதலே மரியாள் அங்கே போறாங்க, கல்லறைக்கு போறாங்க. கல்லறைக்கு போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் அந்த இதில் தடவனுக்கு போறாங்க. இன்னைக்கு நான் பார்க்கிற பொழுது தடவை போறாங்க. அங்கே போனாக்க அதிகாலை கருக்களாக்கும் பொழுது போறாங்க. போய் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு காணல. அழுகுறாங்க இல்லைங்களா? அந்த நேரத்தை தெரிந்து அப்படியே பார்த்தோம். அதிகாலை வருது. எனக்கு கூட இந்த கருத்துக்களை இருக்கும்போது நானும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் மகதலே மரியாளுடைய காரியங்களை அப்படியே நான் கொண்டு போய் பார்க்கும்போது அதிகாலை வேலையில போயிட்டு கல்லறையில் போட்டு அது இருட்டாக இருக்கிற பொழுதே போயிட்டு இப்படி தமாச்சியாமல் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு உணர்வுகள் இருக்கிறதுனால எனக்கு அப்படியே நான் ரிவைஷட் பேக் பைபிள் எடுத்து பிடிக்கும்போது மோசே பார்க்கணும். அதிகாலை வேலையிலே சீனாய் மலை மேலே ஏறி வந்து ஆண்டோட அதிகாலை வேலை கடந்து வரார். இயேசு ஆண்டவர் பார்க்கணும், அதிகாலை வேலையை அவர் சென்றிருக்கிறார். இந்த அதிகாலை வேலையை கடந்து வர்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதை என் வாழ்க்கையில் நானும் கடைபிடிக்க கடந்து வந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலை வேளையில் தேடுகிறவன் வையா என்னை கொண்டு கொள்ளுகிறான். அதிகாலை வேளையில் கிருபிகள் புதிதாக இருக்கின்ற நீதிபதி சொல்லப்பட்டிருக்கும். அதிகாலையில் அந்த அன்னை போனாங்க, அங்கே இயேசு இல்லை, நானா உயிர்த்த இயேசு அந்த அன்னை மகதலே மரியாள் காட்டி கொடுத்தாங்க. அன்றைக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்க அந்த அழுது கொண்டிருந்த அந்த மகதலே மரியாள் பார்க்குறாங்க. அந்த மகதலே மரியாள் காலையில் அது போட்டுக்கு இயேசு காட்டுறாங்க. ஏன் அழுகிறாய்? நீங்கள் அதை சொன்னதில்ல, அந்த லூக்காஸில் நீ பார்க்கும்போது 11 அப்படியே 18 பண்ணினாங்க. ஏன் அழுகிறாய்? மரியான்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்றார் இயேசு. எனக்கு அவர் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு வீடு இருக்கு, ஆனால் யாரும் தெரியல, எனக்கு வேலை இருக்கு. அப்போ திரும்ப மரியாதைக்கு ஓடி இருக்கு. என் உள்ள அப்படி பூரிக்கிறது. என் சாதாரணமான அந்த ஒரு நிகழ்வை கேட்கிற பொழுது எனக்கு உள்ள பூரிக்கிறது என்றால் அந்த மகதலே மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சரி, அந்த தேடுதல் முதல் தேடுகிறதை தான் எப்படிலாம் தேடினாங்க, எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்ல முடியும். நீங்கள் எடுத்து தயவுசெய்து ஓசே ஆகமம் இந்த வசனத்தை படிக்க உடனே உணர்த்துறார். ஓசே ஆகமத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீ பார்ப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் ஓசையா
ஓசேல 5:15 வசனம். படிக்க. தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். என்ன வார்த்தை எப்படி சொல்றீங்க? எனக்கு தூய மனசுல தான் சொல்ல வந்தேன். எப்படி சொல்றீங்க? வாழ்க்கையில கடந்து செயல்படுகிற பொழுது அவன் தேடணும், அவன் தேடி கடந்து வரணும். இன்னைக்கு நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது? இந்த நாட்கள் இது உணரணும், கடந்து வரணும் அல்லவா? சரி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துன்பத்தில் தேடணும் என்று. அதை பற்றி நான் நிறைய சொல்லணும். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது. எரேமியா புத்தகம் படிங்க. போலீஸ் ஃப்ரீ எரேமியாவில் 50ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் நினைக்கிறேன். அது வசனம் சொல்ல இருக்கும். 50 4வது வசனம் சொல்லிருக்க. என்ன சொல்லிருக்காரு அருங்க? ஆண்டவர் கூறுகிறார் அந்நாட்களில் அக்காலத்தில் இஸ்ராயேல் மக்களும் யூதா மக்களும் சேர்ந்து வருவார்கள். அழுது கொண்டே திரும்பி வருவார்கள். தங்கள் கடவுளான ஆண்டவரை அவர்கள் தேடுவார்கள். கடவுளை தேடுவார்கள். பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில துன்பம், துயரம், வேதனை வருகிறது என்றால் அது அவரை தேடுவதற்காக, அவரை தேடி கண்டுபிடித்துவதற்காக இல்லைங்களா? அது நாம் வருகிற பொழுது நீ போகிற பாதையில் நான் இடரலை வைத்து உன்னை திரும்ப பண்ணுவேன் சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவர் ஒட்டிக்க போயிட்டோம். அங்கே திரும்ப இடரல் வாழ்க்கையில துன்பம், நோய், பிரச்சனை, போராட்டம் வச்சு நான் திருப்பி தரேன். இந்த ஓசையில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் என்ன கருத்து எப்படி வருகிறது? இந்த இயேசு உயிர்த்த நாட்களிலே மகதலே மரியான் காட்டிலே கொண்டு நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து அனுபவிக்கணும். இல்லை சும்மா அப்படி போயிட்டு கிடையாது. நீ அதே படிச்சிருந்தானே, அடுத்து அது எரேமியா படிச்சிருந்தானே, எரேமியாவில் படிச்சிருந்தா அதே எரேமியாவில் 29ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 29ல் 13 வசனம் படிச்சு பாருங்க. அதில் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது, என்னை தேடுகிற பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். அன்னைக்கு எரேமியா சொல்லப்பட்ட வார்த்தைகளைத்தான் மகதலே மரியாள் கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை முதல் முறையாக உயிர்த்த இயேசுவை பார்த்தாங்க இல்லைங்களா? நாமளும் என்னென்ன வாழ்க்கை, இயேசு உயிர்த்துட்டாரா, ஒரு திருப்பலி பணமா வந்தமா முடிவு வச்சு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில மகதலே மரியா வாழ்க்கையில கடந்து வந்து போல் நாம் கடந்து வரணும். தைக்கப்பட்டது, பணி செய்ய ஆரம்பித்தார்கள், சிலுவை மரத்தில் இருந்தார்கள், காலையில் எழுந்து கல்லறைக்கு போனார்கள். முழு உள்ளத்தோடு கூட தேடுகிற நிலையிலே ஆண்டவர் முதல் முறையாக அவர் தரிசித்தார்கள், கண்டார்கள். சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது முதல்ல மாதிரி பற்றி சொல்லினாக்க நேரம் போயிடும். அடுத்த நான் பார்க்கணும். இயேசு ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அன்றைக்கும் யோவான் நட்சத்திரம் எடுங்க. யோவான் நட்சத்திரத்தில் இயேசு எல்லாம் கூடியிருக்கிறாங்க. இந்த சீடரெல்லாம் கூடியிருக்கிறாங்க. யோவான் நட்சத்திரம் 20ஆம் அதிகாரத்தில் சீடரெல்லாம் கூடியிருக்கிறாங்க. இப்போ அந்த இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல் தலைப்பு. அதான் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துக்கு மேலே தலைப்பு போட்டிருக்கோம். இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். அப்போது அவங்க எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கிறாங்க. கூடியிருக்கும் பொழுது அவங்க இயேசு ஆண்டவர் தோன்றார். அவங்க எல்லாம் இயேசு கலர் அடக்கம் விட்டாங்க. அவ்வளோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் மதுரை மரியாளுக்கு தான் முதல்ல தோன்றாங்கன்னு. அடுத்து அந்த 20ஆம் வசனத்தை அப்படியே நீ பார்த்தனாக்கா அடுத்து சீடர்களுக்கு தோன்றாங்க. அப்போது அந்த 19ஆம் வசனம் படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். உங்களுக்கு அமைதி உரித்தாக. யூதர்களுக்கு அஞ்சி அவர்கள் காசு நடக்கும். அந்த இயேசுவே பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி அவங்க இப்படி கொண்டோன்னா நம்மளாம் விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த யூதர்களுக்கு பயந்து என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, நம்முடைய கதி, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு
நம்ம வாழ்க்கையெல்லாம் விட்டு நாம் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தோம், அவரை நம்பினா வந்தோம், கடைசியில் அவரு இப்படி போயிட்டாரு. இப்போ யூதர்கள் என்ன செய்வோம் நம்மளுக்கு தெரியல சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் தாப்பால் போட்டு அவங்க உள்ள உட்காந்து அப்படியே பயங்கர அப்படியே ஒரு உள்ளத்தில் பரிதவிப்பும் ஏக்கமும் பயமும் இருக்குது. யாராவது கதவு தட்டினா என்ன வருது? ஒருவேளை யூதர்கள் யூதருடைய ராஜாக்கள் சென்றாலும் ஒருவேளை கதவை தட்டினா வச்சுக்கோ, என்ன வருது? யூதருடைய அரசன் அந்த போர் வீரர்கள் தட்டினா என்ன வருது? இன்றைக்கு பயந்துக்கிறான். கதவு தாப்பால் உள்ள போட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் கதவு தட்டப்படவில்லை. ஆனால் இயேசு உள்ளே வருகிறார். இயேசு உள்ள தட்டலாம் இல்லை, அப்போ உள்ள வர்றார். உள்ள போட்டு அவங்க எல்லாம் பயந்து போறாங்க. இன்னைக்கு அப்படி பயந்து போகிற பொழுது அவங்க என்ன, ஐயோ இப்படின்னு சொல்றேன் பயந்துறாங்க. இதெல்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சியா கொண்டு வாங்க, கண்டு பார்க்க எப்படி பண்ணுங்க. அடுத்து 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஆண்டவரை கண்டதால் அவருக்கு இயேசு காட்டுறாரு. காட்டுன்னு அப்பதான் தெரிஞ்சு இயேசுன்னு சொல்லிட்டு அப்பா அவங்க சந்தோஷம் ஆயிடுச்சு. இயேசு சொல்றதுக்கு என் அன்பார்களே, இந்த நேரத்தில் ஒரு ஒரு குறிப்பு நான் சொல்றேன். எனக்கு அவர்கள் இயேசுவோடு கூட வாழ்ந்தார்கள், இயேசுவோடு கூட கடந்து போனார்கள். அவர் செய்த அநேக அற்புதங்களை கேட்டார்கள், சித்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? நம்பல, விசுவாசி கொண்டு வரல. அதுதான் என்ன சொல்லப்பட்ட இறைவசனம். அவர் நம்பல என்று போயிட்டு இருந்தான். அவர் உயிரோடு இருக்கும்பொழுது இப்படிதான் நடிப்பாங்க, செத்துருவேன், அடக்கப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுவேன் எத்தனை சொல்லிருக்கிறார். 3 வருஷம் சொல்லிருக்கார்ல. ஆனால் இதெல்லாம் நான் நம்பல. அங்கே பார்க்க நம் இயேசு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளணும், அவர் வார்த்தையை பற்றி கொள்ளணும். இன்னைக்கு குறிச்சுக்கிட்டுங்க, படிக்க வேண்டாம். இயேசு எவ்வளவு அற்புதம் பண்ணது இல்லைங்களா? ஏசாயா 54:17 வசனம் சொல்லலாம். ஏசாயா 54:17 சொல்ல, உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒரு போர்வாளும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒரு போர்வாளும் வாய்க்காதே போகும். பில்லி சுனிய மந்திரமும் அது என்ன வந்தாலும் ஒன்றும் ஆகாது. அவர் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். இப்படிலாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இது யாருடைய வார்த்தை? உயிருள்ள ஆண்டுடைய வார்த்தை. இதெல்லாம் நம்பினாங்களா அவங்க? இல்லை. அதனால்தான் பயந்து கொண்டிருந்தார்கள். என் அன்பாகுலே, அந்த மரித்து வீத்த இயேசு கிறிஸ்து இன்று வாழ்கிறான் நம்பிட்டு இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலை இருந்திருக்காது. அதனால்தான் அவரெல்லாம் காட்டி அவர் கண்டு அப்போதான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார்னு அவர்களுக்கு அன்றைக்கு சந்தோஷமானார்கள். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயநிலை இருக்கிறதா? வாழ்க்கை இருக்கிறதா? இயேசு உயிர்த்தார், உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தார், நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு. இந்த வார்த்தை உயிர்த்தார் வார்த்தை சொல்லுகிற பொழுது இந்த மகிழ்ச்சி எனக்கு கடந்த நாட்களிலே அங்கே அறுத்தந்திலிருந்து பல ஊழிக்காரர்கள் இருந்தார்கள். ஒரு பிசாசை பிடிச்சி வந்தாங்க, பேய் பிடிச்சி வந்து கொண்டு வந்தாங்க, தியாகி பிடிச்சாங்க. அங்கே அறுத்தந்து இருந்தாங்க. அப்போது அவங்கெல்லாம் வேற எங்கேயோ கவனிச்சுட்டா நாங்கள் பெற்று பேன் பண்ணேங்க. அப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். அந்த பார்த்து இயேசு பேரெல்லாம் சொல்லி வச்சு அப்புறம் எழுந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற அறுத்தந்தையும் சில ஆட்கள் வந்து பிரதர் இப்படி இது கொண்டு என் அன்பாங்களே, பேய் பிசாசு இருக்குன்னு வச்சுக்கல. பிசாசு ஒரு மனிதனை விட்டு அகன்று போய் விட்டால், அவர் நான் சொல்கிற வார்த்தை நல்ல குறிச்சு வச்சுக்கிட்டீங்க, மனசில் பதிவு வச்சுக்கிடுங்க. பிசாசு எப்பயுமே
இயேசுவே சொல்லும், இயேசு சொல்லும், இயேசு ஆண்டவரும் சொல்லும், இயேசு மரித்தார் என்று சொல்லும். ஆனால் இயேசு உயிர்த்தார் என்று மாத்திரம் பிசாசு சொல்லாது. அதான் அங்கே இருக்கிற நான் சொன்னேன், அந்த ஃபாதர்ஸுக்கு அங்கே சொல்லலாம், இயேசு உயிர்த்தார் என்று பிசாசு சொல்லாது சொன்னேன். அப்படியே சொல்லலாம்னு பேய் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பிசாசு இயேசு வீர்த்த இயேசு நாமத்தினாலே சொன்னாங்க, பிசாசு போடும். இந்த கேட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு போனார்கள். அன்பானவர்களே, இப்படியாக பொல்லாத நிலையை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு இயேசு உயிர்த்தான் என்ற நிலை கொண்டு வரும் பொழுது ஓடுது, அகண்டு போகுது என்றால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? உயிர்த்த இயேசு என்னோடு கூட என் வீட்டிலே, என் உள்ளத்திலே, என் இதயத்திலே, என் வாழ்க்கையிலே, குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் என்ன வரும்? ஒன்று வருவதில்லை. இதை பற்றி நான் சொல்ல நிறைய சொல்ல என் அன்பாவுடைய இதை பற்றி நாம் கொண்டு வரணும். அந்த மரித்து உயிர்த்த இயேசு கருத்து அங்கே காட்டினார். அடுத்து ஒரு சின்ன ஒரு கருத்துக்குள்ள ஓடி தொடரலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னாக்கா இந்த இயேசு உயிர்த்தான்றதுக்கு இயேசு அங்கே சீடல்கிட்ட வந்தாங்க தானே, அங்கே சீடல் அந்த 20ஆம் பாருங்க, சீடல் அங்கே இயேசு அங்கே தோமையார் இல்லை. தோமையார் அங்கே 20ஆம் நீ பார்ப்பனாக்க அந்த இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் தோமையார் அங்கே இல்லை. 19, 20 தோமையார் அங்கே இல்லை. அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு இருப்பார் இருக்குது. அது இயேசு வந்து இது மாதிரி அவர் தோமையார் வந்த உடனே நாங்கள் இயேசுவை பார்த்தோம், அவர் உயிர்த்துட்டாரு, அவர் வந்தார் அப்படி பார்த்தோம் நினைக்கும். 20ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து 29 வசனத்துடைய தலைப்பு நீ பார்ப்பீங்களா, சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையே அருமையாக இருக்குன்னு. அதுக்கு இயேசு தோமாவுக்கு தோன்றுதல் 24 29 வசனம், இயேசு தோமாவுக்கு தோன்றுதல். அப்போ தோம்போது அந்த 25வது வசனம் என்ன சொல்லுகிறது? மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். நான் நம்ப மாட்டேன் என்றார் தோமையார். இயேசுவோடு கூட வாழ்ந்த தோமையார் என்ன சொல்றார்? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அவர் கையில் விரலை விட்டு அவர் விழாவில் கை விட்டு நான் பார்த்தா தான் நம்புவேன். என் அன்பானவர்களே, இயேசு அங்கே இல்லை, இயேசு அங்கே இல்லை வந்தேன்னு சீட சொல்கிறாங்க. அப்போ அவர் நம்பலை. அப்படி நம்பாத போது அங்கே உடனே இயேசு அங்கே தோன்றார். இயேசு அவர் அடுத்த 27வது வசனம் நீ படித்து பாருங்க. 27வது வசனம் அது சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். நீங்க அந்த 27வது 26வது வசனம் நீ பார்த்தனாக்க, கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று. கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து எப்படி இருக்கும்? உள்ளே வந்து அங்கே விரல விட்டு பாருன்னு சொல்ல, உள்ளே பாருன்னு கேட்டார். தோமையார் காட்டினார். அதை பார்த்த உடனே தோமையாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். இல்லைங்களா? எப்படி ஆயிருக்குன்னு இருக்கும். அடுத்து அந்த அப்படி சொல்லிட்டு முன்னாடி தான் இயேசு ஆண்டவர் சொல்றார் தோமையார்கிட்ட. 29வது வசனம் படிச்சு பாரு என்ன சொல்லுகிறது. இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். காணாமல் நம்புவோர். என் அன்பான சகோதரமே, அன்னைக்கு தோமையார்கிட்ட சொன்ன அந்த இயேசு இன்னைக்கு உங்க கட்டியும் என்னம் கட்டியும் கேட்கிறார், சொல்றார். காணாமல் விசுவாசிக்கிறவன் பேறு பெற்றவன். காணாமல் அது நம்பணும். இயேசு மரித்தார், உயிர்த்தார், வாழ்கிறார் என்று நம்பணும். அந்த நம்பினாவரை நமக்கு மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதம். ரோமர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனம் சொல்லி இருக்கும். குறிச்சிக்கிட படிக்க வேண்டாம். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனம் சொல்லி இருக்கும். இயேசு ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார் என்று உள்ளத்தில் நம்புகிற பொழுது அவருக்கு மீட்பு, வாயினால் அளிக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறார் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அருளையும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு உயிர்த்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும். அந்த உயிர்த்த இயேசு என்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு கூட நமக்குள்ளாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒப்பு கிடைக்கணும், அவரை அனுபவிக்கணும். சகோதரமே, அவரை அனுபவிக்கணும். நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறோம் நினைச்சு பார்க்கணும். இயேசு ஆண்டவரை அனுபவிக்கணும். இந்த உயிர்ப்பின் நாட்களிலே இந்த செய்தியை அவர்தானே மக்களுக்கு சொல்லு. எது உலகப்பிரமான நிலையிலே அந்த உயிர்த்ததை நிலை கொண்டு வந்து போயிடக்கூடாது. அவர் தன் வாழ்க்கையை அனுபவிக்கணும் என்று சொல்லிட்டு தான் இந்த நாட்களே செய்தியை அமைத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்றும் நம்மை காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். பாவக்கரைகள் நிறைந்த நம் உள்ளத்தை பரமன் இயேசு குருதி சிந்தி கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த நம் உள்ளத்தை பரமன் இயேசு குருதி சிந்தி கழுவினார். அமைதியின்றி அலைந்த நம் மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், இயேசு அருளால் இனி எனக்கு பயமில்லை. இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், இயேசு அருளால் இனி எமக்கு குறையில்லை. இன்ப துன்பம் எது வந்தாலும் பயமில்லை, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி நம்மை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம் அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் நம்மில் இருப்பதால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காய், துக்கங்களுக்காய், எங்களுடைய கவலைகளுக்காய், எங்களுடைய சுமைகளுக்காய் கல்வாரி சிலுவில் தம் இரத்தத்தை சிந்தி மரித்து எங்கள் ஒவ்வொருவருக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், எங்களோடு கூட வாசம் செய்கிறவராய், எங்கள் அருகில் இருப்பதற்காய், எங்கள் குடும்பத்தில் இருப்பதற்காய், எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீர் வாசம் செய்து கொண்டிருப்பதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவும் பகலும் ஆண்டவரே, என் நேரமும் ஆண்டவரே, துன்பத்திலும் இன்பத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்து எங்களுக்காக எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஏதோ இந்த இறை செய்தியின் வழியாக ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற, கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்
ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அன்று என்ன அற்புதங்களை செய்தீரோ ஆண்டவரே அதே அற்புதங்களை இன்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக அமைதியை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குடும்பத்திலும் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக அமைதியை உரித்தாகுக என்று கூறுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடல் வியாதியாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே மனக்கவலைகளாய் இருப்பவர்கள் கண்ணீரோடும் கஷ்டத்திலும் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருடைய அருகிலும் இருந்து அவர்களை தேற்றுவதற்காய் குணப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அன்பு இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த இறைச்செய்தியின் வழியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெய்வீக அமைதியை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த இறைச்செய்தியை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியின் வழியாக நீர் கொடுத்து உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாலிப சகோதரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே முதிர் வயதிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அருகில் இருந்து அவர்களை தேற்றுவீராக. அவர்களுக்கு நல்ல பலத்தை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.